ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசி கிளியர் சூப். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கிளியர் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், பச்சை மிளகாய் 2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். ஜவ்வரிசி கிளியர் சூப் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம குக்கர் எடுத்திருக்கோம். இந்த குக்கர்ல நம்ம எடுத்திருக்க ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்படணும். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசியில் ஒரு கிளியர் சூப் பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக, எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே இதுக்கு தேவை கிடையாது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லெமன் கொரியாண்டர் சூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு ஜவ்வரிசியும் வரும்போது இது ஆக்சுவலி சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கூலண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப் தான் இது. இப்போ ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு ஆகிற அளவுக்கு நல்லா நமக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1:6 தான் ரேஷியோ. இப்போ 1 கப் நம்ம ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அடுத்ததா இதில் பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை நம்ம அப்படியே போடாம கொஞ்சம் காரம் உள்ள இறங்குறதுக்காக நம்ம இடிச்சு வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறோம். இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நமக்கு நல்லா வெந்து கொடுக்கும். அதே சமயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு தரும். தேவையான அளவுக்கு உப்பு, ஜவ்வரிசிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். நம்ம பெப்பர் எப்படியும் சேர்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட்டுடலாம். 6 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி வேக வச்சிருந்தோம். ஒரு 6 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வெந்து நல்லா குழஞ்சிருச்சு. ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை திருப்பி நம்ம ஆன் பண்ணிட்டு ஜவ்வரிசிங்கிறதுனால நமக்கு யூஸ்வலாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிப்படும். அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இது கூடவே பெப்பர் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறோம். இது கூடவே லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சூப் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சுட சுட நல்ல கிளியர் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
நம்ம பண்ணிட்டு இருந்த ஜவ்வரிசி கிளியர் சூப் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சு. நல்லா சுட சுட இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய இந்த சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஃபைனலாக சர்வ் பண்ணும் போது நம்ம இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சூப்பை நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.